வணக்கம். இன்று நாம் குடும்ப உறுப்பினர்களை குறிக்கும் சில சிங்கள வார்த்தைகளை கற்போம். முதல் வார்த்தை அம்மா. இதன் அர்த்தம் அம்மா. சிங்களத்திலும் நாம் சொல்வது போலவே அம்மா என்றுதான் சொல்வார்கள். அடுத்த வார்த்தை தத்தா. இதன் அர்த்தம் அப்பா. உதாரணமாக தாத்தா கெடாரா இனவா, அதாவது அப்பா வீட்டில் இருக்கிறார். மூன்றாவது வார்த்தை சகோதராயா. இதன் அர்த்தம் சகோதரன், பிரதர். உதாரணமாக மேஜ் சகோதராயா, அதாவது எனது சகோதரன். அடுத்த முக்கிய வார்த்தை சகோதரியா. இதன் அர்த்தம் சகோதரி, சிஸ்டர். உதாரணமாக மேஜ சகோதரியா பாஷலா எனவா, அதாவது எனது சகோதரி பள்ளிக்கு செல்கிறாள். இப்போது ஒரு சிறிய பயிற்சி, பிராக்டிஸ். அம்மா சாஹதத்தா கெடாரா இன்னவா, அதாவது அம்மாவும் அப்பாவும் வீட்டில் இருக்கிறார்கள். இன்றைய பாடம் இத்துடன் முடிந்தது. உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர்? சிங்களத்தில் கமெண்ட் செய்யுங்கள். பொஹோமா ஸ்டூதி.